இருந்துச்சு. It's a one time watchable. இதே ஒரு டைட்டில் எப்படி இருக்கு படத்துக்கு அந்த மாதிரி இருக்கா? ஏற்கனவே பார்த்து படம். நிச்சயமா படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு டைட்டில். பார்க்கலாம், ஒன் டைம் வாட்ச். அந்த லவ் சொல்ல முடியாம தவிக்கிற ஒரு பையனோட ஒரு ஒரு கதையா எடுத்து அப்படியே நல்லா நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் ஆக்சுவலா இந்த படத்துல கிளைமேக்ஸ் மட்டும்தான் வர்த் இட். நீங்க அந்த 2 hours ஸ்பெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ட்விஸ்ட், அந்த ஃபீல் குட், அந்த ஒரு எமோஷன்ஸ் இருக்குல்ல, அது நல்லா இருக்கும் கிளைமேக்ஸ்ல. லவ் எந்த அளவுக்கு சொல்லுங்க? ஏன்னா மூணு பார்ட் ஆஃப் லவ். ஆமா அது ஒரு ஃபேஸ்லயும் லவ் சொல்ல போகும்போது அந்த ஃபேஸ் பண்ற அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இருக்கும். சரி, லவ் சொல்லலாம் தைரியத்தை வளர்த்துட்டு போனாலும் அங்க ஒரு பிரச்சனை வரும், அங்க ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரும். அதை எப்படி ஹேண்டில் பண்றாரு ஒரு பையனா அப்படின்றதுதான். அந்த சாங்ஸ் ரொம்ப சுமார் தான். பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு சாங் இதயான்னு சொல்லி அந்த ஒரு சாங் அது நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு. பட் சாங்ஸ் ஓரளவு ஓவரால் நிச்சயமா ஒன் டைம் வாட்சபிள். ஒரு லென்த் ரொம்ப அதிகம், கொஞ்சம் கட் ஷாட் பண்ணிருக்கு. ஆமா நல்லா இந்த விஷயம் சொல்ல வராங்க. சொல்லணும் அவ்வளவுதான். முரளியோட ஏதாவது சீன் அந்த மாதிரி ஏதாவது காட்டுது, அது மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது. இந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து இந்த புட்டு வச்ச பாட்டு ஏதாவது அந்த இதயம் படத்தோட ஏதாவது அந்த மாதிரி சீன் ஏதாவது வந்து லவ் சொல்ல மாட்டாரு, இதுல லவ் சொல்லாம தான் போவாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது, செகண்ட் ஹாஃப் ஓகே. ஆனா ஓவராலா ஃபீல் குட் மூவி, நல்லா இருந்துச்சு படம். சூப்பரா இருந்துச்சு. தேங்க்ஸ். சூப்பரா இருக்கு. ஓகே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் எல்லாமே இருக்கு. எதுவுமே லவ் ஆக்ஷன் ட்ராமா எல்லாமே இருக்கு. புரியல, அதெல்லாம் சூப்பரா பண்ணிருக்காரு. ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. அவரு எப்படி முன்னாடி எல்லா படமும் நடிச்சிருந்த லவ் சேனல் அவருக்கு நல்லா ஒர்க் ஆயிருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. யாருமே குறை சொல்ற மாதிரி லேக் எதுவுமே இல்லை. சூப்பரா இருக்கு. மியூசிக் இமான் சூப்பரா நடிச்சிருக்காரு. கமெண்ட் சூப்பரா எடுத்திருக்காரு. அன்டோல்டு லவ் இப்ப இருக்க ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி அன்டோல்டா எடுத்திருக்காங்க. இப்ப இருக்க ஜென்சிக்கு வந்து நல்லா சூட் ஆகும். ரெண்டு பேருமே சலிக்காம நடிச்சிருக்காங்க. யாருமே இப்படி சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே சூப்பரா சூப்பரா எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியவே இல்லை. சூப்பரா எல்லாமே நல்லா இருக்கு. சிஜி எல்லாமே அவங்க எதுவுமே லேகே இல்லை. நமக்கு லேகே தெரியல. எல்லாமே ரொம்ப சூப்பர். ஃபேமிலியோட பார்க்க நல்ல மூவி. படம் எப்படி இருக்கு? படம் ரொம்ப அருமையான படம் சார். டைரக்டர் போட்டோகிராஃபி ஃபர்ஸ்ட் கிளாஸா எடுத்திருக்காரு. நேசா நியூயார்க் அப்படின்னு. ஏன்னா நான் நியூயார்க் போயிருக்கேன் 3 முறை. அருமையான படம் சார். கதை அருமை. பிரீத்தி முகந்தன் பின்னி எடுத்திருக்காங்க. நல்ல நடிப்பு. அதர்வா அழகாக நடிச்சிருக்காரு. ஃபதல் ஃபைசல் அவ்வளவு அருமையா பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. படம் நம்பர் 1. பாட்டுக்கெல்லாம் ஹிட். மியூசிக் என்ன வேற லெவல் சார். இந்த படம் வந்து 2026 வந்த படத்திலே நம்பர் 1 சார். நான் எல்லா படமும் பார்த்திருக்கேன். இந்த படத்துக்கு இணையா வேற ஏதாவது பாட்டுங்கள் அவ்வளவு அருமை. சந்தோஷமா பார்க்கலாம். குடும்பத்தோட போய் பார்க்க வேண்டிய ஒரு லவ் ஸ்டோரி. அருமையா எடுத்திருக்காங்க சார். இதுக்கு மேல ஒரு தமிழ் படம் இன்னைக்கு எடுக்க முடியுமா அப்படின்னு டவுட் தான் சார். அந்த அளவுக்கு அருமையான படம் சார். தேங்க்யூ. அவன் லவ் பண்றான், அந்த பிள்ளைக்கு மேல ஆசைப்படுறான். ஆனா தைரியமா சொல்ல தெரியல. அப்போ நம்ம மனசுல இருக்கிறத உண்மையா மறைக்காம இன்னொருத்தர்கிட்ட சொன்னாதான் நம்ம லவ் புரிஞ்சுப்பாங்க. அதுவும் இல்லாம ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க. அந்த பொண்ணு லவ் பண்ணிருக்கா, அவனும் சொல்ல இவனும் சொல்ல. அதாவது லவ் பண்றது தப்பு இல்ல, ஆனா அதை தைரியமா சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும், இல்ல முயற்சி பண்ணணும். அதாவது எல்லாத்துக்குமே தைரியமா இருக்கணும். அப்பதான் நமக்கு வெற்றி அப்படின்னு காட்டியிருக்காங்க. அதுல அந்த படத்துல சக்சஸாவும் கடைசியில காட்டுறாங்க. அதான் வெற்றி பெறாரு. தேங்க்யூ சார். மியூசிக் நம்பர் 1 சார். நல்லா பண்ணியிருக்காங்க. 3 பாட்டுல பின்னி இருக்காங்க சார். அதுல 2 பாட்டு டாப். 2026 டாப் ஹிட் சாங்ஸ். எல்லாத்தோட கேமரா அருமையா பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் சூப்பர் சார். பாடல்கள், கதை, நடிப்பு, செட்டு, நியூயார்க், ஃபாரின், இந்தியா, கருத்துக்கள் எல்லாம் இப்போ ஒரு எம்ஜிஆர் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. 5க்கு ரேட்டிங் எவ்வளவு தருவீங்க? 5க்கு எவ்வளவு தருவீங்க ரேட்டிங்? எத்தனை ரேட்டிங்ல எத்தனை சார்? 5க்கு எவ்வளவு தருவீங்க? 5க்கு 4.9 சார். சாட்டிஸ்ஃபைடானா? தேங்க்யூ சார். நல்லா இருந்துச்சுன்னா எல்லா சீன்ஸும் நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சு செகண்ட் ஹாஃப் கால்குலேட் பண்ணாதீங்க, நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் ஏன் ஃப்ளோவா இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா, கொஞ்சம் அந்த இன்டர்வியூக்கு முன்னாடி கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. நான் ஃபேன்ஸை பொறுத்து இருக்கு. எனக்கு நல்லா இருக்கும், சில பேருக்கு நல்லா இருக்கு. அந்த மாதிரி கான்செப்ட். ஸ்டோரி எந்த மாதிரி ஸ்டோரினா? இது லவ் ஸ்டோரி தானே? அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு எல்லாத்தையும்
மட்டும் இல்ல கரெக்டா இருக்கு. அதாவது ஒர்க்கா இருக்கு எல்லா இடத்துலயும். ஓகே, கடைசி வரைக்கும் நின்று பார்த்துட்டு வாங்க, நல்லா இருக்கு. ஹீரோ ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சுண்ணா. ஒரு ஆக்டிங் சொல்லணும்னா என்னன்னா ஓகே ஓகே, ஹீரோயின் ஆக்டிங்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. 3 ஹீரோயின் இருக்காங்க உள்ள, ஒரு கேமியோ ஹீரோயின் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து பார்த்துருவோம். ஸோ ஹீரோயின்ஸ் மொத்தம். ஓகே, சுதாகர் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. நான் அதை பத்தி சொல்ல நினைச்சேன். சூப்பரா இருந்துச்சு. ஓகே ஓகே, மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம்? மியூசிக் பேக்ரவுண்ட் எல்லாருக்கும் நல்லா ஒர்க்கா இருந்துச்சு. நீங்க லாஸ்ட்ல கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. சீன்ஸ் வேற ஒன்றும். ரேட்டிங் எவ்வளோனா? 5க்கு 4.3 தருவோம். சாட்டிஸ்ஃபைடா? சாட்டிஸ்ஃபைட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஜொவ்வாக இழுத்துட்டாங்க படத்தை. கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்கூலில் நடக்கிற ட்ராமா, காலேஜ் ட்ராமா, அது எல்லாமே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபும் அதே எக்ஸ்பெக்டேஷனோட வந்து உட்காந்துருந்தோம். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இழுத்துட்டாங்க கதையை. அந்த லவ் வந்து மாற்றி மாற்றி ஒருத்தர் மேலே வர்றது, அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேணாம் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி போகிறது, அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அதனால செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். கிளைமேக்ஸு நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். சுதாகர் ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிராவிடு அவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி எந்த மாதிரி ஸ்டோரினா? ஸ்டோரி வந்து அவர் வந்து லவ் சொல்ல பயப்படுறாரு. அதுதான் ஸ்டோரி. கடைசி வரைக்கும் சொல்லவே படத்துல ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டையுமே லவ் சொல்லவே மாட்டாரு. அதான் ஸ்டோரி. ஆனால் சொல்லாமல் விட்டதை மிஸ் பண்ணுவார். அந்த ஸ்ட்ரகிள் பண்ற சீன் எப்படி இருக்கு? லவ் சொல்லாம ஸ்ட்ரகிள் பண்ற சீன் அது என்ன சொல்றேன்னா, அந்த சீன்லாம் கொஞ்சம் போரிங்கா அந்த மாதிரி தான் இருந்துச்சு படத்துல. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சும்மா சொல்லக்கூடாது, நமக்கு ஸ்கூல்ல காலேஜ்ல என்ன நடந்திருக்குமோ அதெல்லாமே சூப்பரா காமிச்சிருந்தாங்க படத்துல. பரிதாபங்கள் டிராவிட் சுதாகர் சீன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? சுதாகர் படத்துல மெட்டிட்டார். அவரோட காமெடி சீன்ஸ்லாம் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல. சுதாகர் சீன்ஸும் டிராவிட், ஆனா சுதாகர் தான் செம படத்துல. ஹீரோயின் ஆக்டிங்ஸ்லாம் பிரீத்தி முகுந்தன், காய்டல் லோகன். பிரீத்தி முகுந்தன் ஆக்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. மாளவிகா மோகன் வந்து லாஸ்ட்ல தான் வராங்க, அவங்களுக்கு அவ்வளோவா சீன்ஸ் இல்லை. பிரீத்தி முகுந்தனும் காய்டல் லோகரும் பிரீத்தி முகுந்தன் சூப்பராக இருந்துச்சுதான். காய்டல் லோகரும் கொஞ்சம் சீன்ஸ் தான் இருந்துச்சு. எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? எமோஷன்ஸ் படத்துல அவ்வளோ அவ்வளோ இல்லை ப்ரோ படத்துல. ரேட்டிங் எவ்வளோனா? ரேட்டிங் வந்து 3.5 கொடுக்குறேன். ஏன்னா செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்காக கண்டிப்பாக 3.5 கொடுக்கலாம். சாட்டிஸ்ஃபைடா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்காக சாட்டிஸ்ஃபைடு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்குது? படம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். ஸ்டோரி எந்த ஸ்டோரினா இது? ஸ்டோரி வந்து ஒரு 90 கிட்ஸ் வந்து எப்படி தன்னோட லவ்வை வந்து ஒரு பொண்ணுகிட்ட எக்ஸ்போஸ் பண்றதுக்கு பயப்படுவாங்க, தயங்குவாங்க. அதுதான் வந்து ஸ்டோரியோட லைன். கடைசி வரைக்குமே அவர் வந்து லவ்வை சொல்லாம படத்தை முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம், டீசெண்டா நல்லா இருக்கு படம். அதர்வ ஆக்டிங்ல எப்படி இருந்துச்சு? அதர்வ ஆக்டிங் வந்து ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு அடல்ட் அந்த ரேஞ்ச் வரைக்கும் காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பீரியடா காமிச்சிருக்காங்க. அதுல லுக் வைஸ்ல ஒரு நிறைய டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. அதர்வாக ஒரு கம்பேக் படம்னு சொல்லலாம். பிரீத்தி முகுந்தன், காய்டல் லோகர் ஆக்டிங்ல எப்படி இருந்துச்சு? யாரு? பிரீத்தி முகுந்தன், காய்டல் லோகர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே. அவங்க எமோஷனலை கேரி பண்றது இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எப்பவுமே ஒரே மாதிரி வந்து சும்மா ஜாலியா பண்ணிட்டு போகாம இது நிறைய எமோஷனல்லாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பரிதாபங்கள் சுதாகர் டிராவிட் சீன்ஸ்ல எப்படி இருந்துச்சு? அவர் தான் படத்திலேயே ஹைலைட்டான ஒரு பீப்புள் சொல்லலாம். அவர் வர எல்லா சீனுமே வந்து கிளாப் தான். அவர் இல்லாத டைம் தான் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. மற்றபடி சூப்பரா பண்ணியிருக்காரு. மியூசிக்ல எப்படின்னா இருக்குது? மியூசிக் நல்லா இருக்கு. ஒரே ஒரு மேரேஜ் சாங் மட்டும் தான் கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்கு. மற்றபடி சாங்ஸ் வந்து அவ்வளோ கேட்சியா இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஓகே, ரேட்டிங் எப்படின்னா? ரேட்டிங் எவ்வளோ கொடுத்தீங்க? 5க்கு எவ்வளோக்கு? 5க்கு எவ்வளோ கொடுத்தீங்க? 5க்கு 4.5 கொடுக்கலாம். சாட்டிஸ்ஃபைடா? ஒரு ஆவரேஜா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோடவே படம் முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் ஏன் செகண்ட் ஹாஃப் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. என்னதான் இப்போ செகண்ட் ஹாஃப்ல காமிச்சிடும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் வந்து செகண்ட் ஹாஃப்ல எடுத்தே தருவேன்னு சொல்லிட்டு டேரக்டர் யோசிச்சார் போல. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பேப்பர்ஸ்லாம் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கொஞ்சம் ட்ராக் பண்ணி எடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. சுதாகரோட காமெடிஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மிச்சபடி பார்த்தீங்கன்னா அங்கங்க நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் வந்து 90s நடக்கிற விஷயங்கள்
கதைகள், அது சொல்ற விஷயங்கள்லாம் வந்து அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு செரிஷ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த செகண்ட் ஹாஃப்ல என்னென்னத்தையோ காமிச்சு எப்படி எப்படியோ காமிக்கிறது மக்கள் கொஞ்சம் வந்து டயர்ட் ஆகுது. அதாவது வந்து படத்துல ஒரு 15,447 பேர் தெரிஞ்சவங்களாவே இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு சீன்லயும் அவஞ்சர்ஸ் மாதிரி இவன்டா அப்படி இப்படி ஒவ்வொன்றா நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் பார்த்தா வந்து நிறைய பேர் தெரிஞ்சவங்களாவே வராங்க. ரஜினி கமல் தவிர படத்துக்கு எல்லாருமே நடிச்சிருக்காங்க கூட, அப்படிதான் தோணுச்சு. எல்லாருமே தெரிஞ்சவங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க. அதுக்காகவே படத்தை வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக 2.25 மணி நேரம் எடுத்திருக்காங்க போல. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பிரிஸ்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் வேல்யூபிளா காமிச்சிருந்தா படம் நல்லா இருந்திருக்கும். இது வந்து 90s காரங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து எப்படி ஸ்மாக் டவுன் விளையாடுறது, இப்ப இருக்கிற மக்களுக்குலாம் வந்து அந்த போன் அப்படின்றது, அப்பெல்லாம் வந்து போனும் எல்லா போனும் இருக்கும், எல்லாமே பார்த்த மக்கள் தான் 90s கிட்ஸ். ஸோ எல்லா விஷயங்களுமே காமிக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப இழுத்துட்டாங்க. ஒரு காதலுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்குன்னு சொல்லிட்டு எத்தனை பொண்ணுங்களை வேணாலும் ஏமாத்தலாமா, இந்த ஒரு பையன் அமைதியா இருக்கிறான், அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு அப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பின்னாடியே போற விஷயங்கள்ல கொஞ்சம் ட்ராக் பண்ண மாதிரியே இருந்துச்சு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு படம். இல்ல அந்த இதயமான ஒரு படத்தை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த படம். அதாவது வந்து அந்த காலத்து பசங்க, அந்த காலத்துல 90s பசங்க தான் ஒரு பொண்ணுங்க கிட்ட என்னதான் பேசினாலும் பயந்து பேசுவாங்க, ஒரு லவ்னு சொல்றதுக்கு பயப்படுவாங்க. ஸோ அந்த விஷயத்த வந்து இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல. படம் ஃபுல்லாவே நிறைய பொண்ணுங்க கிட்ட அப்படி பண்றது கொஞ்சம் பயங்கர வந்து பேக் அடிக்க வச்சிருச்சு. அதான் வந்து அந்த சாங்ஸ்லாம் வந்து ரொம்பவே அழகா பண்ணியிருந்தாரு. அதை ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதயம் படம் சாங்ஸ்லாம், அதெல்லாம் அழகா இருந்துச்சு. பட் அது வேற இது வேற, அதை ஒரு பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது இதையும் கம்பேர் பண்ணலாம். எப்படி இருக்குது படம்? எப்படி இருக்கு படம்? பெருசா சிங்க் ஆகல பிரதர். ஆனஸ்டா சொல்லணும்னா இதயம் முரளின்னு வச்சாங்க, நமக்கு தெரியும் என்ன ஜானரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியிருக்க லவ் சொல்லாமலே இருப்பாருன்றது தெரியுது. ஆனா அந்த லவ் நமக்கு சிங்கே ஆக மாட்டேங்குது. இவர் வந்து அந்த கெமிஸ்ட்ரின்றது ஒர்க் ஆகல பெருசா படத்துல. ரொம்ப எல்லாமே ஆர்டிபிஷியலா இருக்க மாதிரி இருக்கு, நிறைய அன்வான்ட் சீன் இருக்க மாதிரி இருக்கு, பெருசா சிங்க் ஆகல. எனக்கு தெரிஞ்சு இது வந்து வேலைக்கு ஆகாது, ஒர்க் அவுட் ஆகல. அப்பா பேரை கெடுத்துருக்காரு சொல்லணும். காமெடி வந்து சுதாகர் வர போர்ஷன்ல நல்லா இருக்கு காமெடி. அதே மாதிரி ஃபஹத் ஃபாசில் வர போர்ஷன் சூப்பரா இருக்கு படத்துல. அங்கங்க வந்து படம் நல்லா இருக்கு, அங்கங்க ரொம்ப லேகா போயிட்டு இருக்கு. ஆனா எதுக்கு இவ்வளவு கேரக்டர் எதுக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நிறைய பேர் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு கதாபாத்திரம். தமிழ்லாம் எதுக்குன்னே தெரியல, சும்மா போட்டு வச்சிருக்காங்க தமிழ் எல்லாம் பேருக்கு. அளவுக்கு மொக்கன்னு தான் சொல்லணும். வேஸ்ட் படம். படம் பயங்கர லேக். நிறைய சீன் வந்து மியூசிக் எல்லாம் பெருசா சிங்க் ஆகல பிரதர். பாட்டே வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டு எதுவுமே கேட்கற மாதிரிலாம் இல்ல, பெருசா இல்ல. 2-3 பாசிட்டிவ் இருக்கு படத்துல, ஆனா நிறைய ஊர்பட்ட நெகட்டிவ் இருக்கு. கதையாவே இது சரியில்லைன்ற மாதிரி தோணுச்சு. இல்ல அதாவது இதயம் அதை வந்து நீங்க எப்படியாவது ஒரு லவ் சொல்லிட மாட்டாரா நமக்கே ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களை ஆள ஒரு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. செகண்ட் ஹாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா லவ்வா லஸ்டான்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி யாரை பார்த்தாலும் பின்னாடி போயிட்டு இருக்காரு இவரு. அதெல்லாம் பெருசா சிங்க் ஆகல. இல்ல செட் ஆகாது, கண்டிப்பா செட் ஆகாது. அதாவது இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் இல்ல, பசங்க எல்லாம் வந்து பாக்குற படம். அவங்களுக்கு கூட இந்த படம் செட் ஆகாது உண்மையிலேயே. மொக்கலாம். ரேட்டிங் எவ்வளோண்ணா? 10க்கு ஒரு 6 மார்க். படம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதயம் முரளி உண்மையாலுமே இதயம் தோடும், அதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்ல. அதுதான் பாக்குறவங்க விதத்தை பொறுத்து தான். இன்னைக்கு வந்து ஜென்சி கிட்ஸ் உடைய காதல் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி உடனே வேணும் உடனே நடக்கணுங்கிறாங்க. இது சொல்லவே முடியாம அந்த உணர்வுகளை கடத்திக்கிட்டே வருது. அந்த உணர்வுகளை உணர்றவங்களுக்கு படத்துல லேக் தெரியாது, இதுதான் உண்மை. திரைக்கதையில கொஞ்சம் லேக் தெரியுது. பிகாஸ் என்னன்னா இங்க அங்க 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 போறாங்க, அந்த சீக்வன்ஸ்க்காக போறாங்க. மற்றபடி எதுவும் குறை சொல்ல முடியாது. ஒரு டேரக்டர் வியூல ஓகே, அது கரெக்ட் தான். அவர் தான் மெயின் ரோலே பண்றாரு ஆக்சுவலா. அப்புறம் மெயின் ரோல் பண்றதே ஃபஹத் ஃபாசில் சார் தான். அதுக்கப்புறம் நட்டி சார் ரொம்ப அழகா பண்றாரு, ரொம்ப அழகா பண்றாரு. எனக்கு வந்து எல்லாத்தோட கேமராவுமே பிடிச்சிருக்கு. ஃபாரை பண்றது பிகாஸ் அது ஒரு கல்ட் ஃபிலிம், அது வந்து ஞாபகப்படுறது ரொம்ப அழகா நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க நம்ம குறை சொல்லவே முடியாது. அவங்களுடைய ட்ராக்ல அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. படத்தினுடைய கதைக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டா இல்லதான். அவங்க வந்து ஒரு துணை போற மாதிரி ஒரு ராமருக்கு துணை போற அடல் மாதிரி அப்படியே சுத்தி வராங்க. பட் ரொம்ப கனெக்டா அப்படியே ஒரு காமெடி ட்ராக் தனியா இல்லாம ஹீரோடைய நம்ம பழைய படத்துல தான் பார்ப்போம், ஹீரோடைய டிராவல் பண்ற மாதிரி அந்த மாதிரி சில இடத்துல ஃபர்ஸ்ட் டைம்ல லாங் பேக் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப கேப் விட்டு அதுக்கப்புறம் நடிச்சிருக்காரு. ஓகே ஃபைன்.
டைம் தான். பிகாஸ் தமன் சாருடைய அந்த ஒரு என்ட்ரியா இருக்கட்டும், இல்ல தமன் சாருடைய நடிப்பா இருக்கட்டும், ஏற்கனவே அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஸ்கிரீன்ல. பட் லாங் பேக் நடிக்கிறதுனால மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு. பிஜிஎம் எனக்கு பிடிச்சிருக்கு, இதயா சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவரோட நடிப்பு குறை சொல்ற மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ஒரு சீக்கிரட்டா சொல்லணும் அப்படின்னா, அதர்வா சாரை தவிர மற்ற எல்லாரும் நிறைய பேசுறாங்க, அவர் பேசவே மாட்டேங்குது அவங்க அப்பா மாதிரியே. அவ்வளவுதான், அதுதான் ஒரு விஷயம். முரளி சார் படத்துல வர அந்த பழைய பட சீரியல் அதெல்லாம் எந்த இடத்துலயுமே அதெல்லாம் வரல. சாங் யூஸ் பண்ணிருக்காங்க, சீக்வன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம இதயம் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், 1991 ரிலீஸ் ஆன இதயம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு அதுல பெருசா பேசப்பட்ட சீனே வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வர அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீன் தான். அந்த சீனை இங்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கும் இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு பசங்களுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க. பட் அதை வந்து ரொம்ப ஞாபகம் அப்பா பேர்ல நடிச்சிருக்காரு. எப்படி வந்து அப்பா பேர் நிச்சயமாங்க, அதுல நம்ம மாற்று கருத்துமே இல்லை. படம் வந்து இதயம் அப்பா நடிச்சது, பேரு முரளி அப்பாவோட பேரு. அதுல என்ன படத்தினுடைய கதையோ அதுதான் இன்னைக்கு இந்த கதை. ரொம்ப பயப்பட தேவையில்ல, ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நல்ல பேரை காப்பாற்றிருக்காரு, அதெல்லாம் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு விஷுவல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேமராமேனை ரொம்ப பாராட்டும். பிகாஸ் என்னன்னா டெக்னீஷியன் இல்லாம படம் ஜெயிச்சிருக்காரு. டெக்னீஷியன் நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. நான் அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், தியேட்டர்ல வந்து படம் பாருங்க எல்லாரும். ரொம்ப ரொம்ப ஃபீல் குட் மூவி. ஒன் சைட் லவ் பண்றவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகும்.